வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். சேலம் மாநகராட்சியின் மாதாந்திர கவுன்சில் கூட்டம் வெள்ளிக்கிழமை பதட்டமான தருணங்களை கண்டது. அதிமுக மற்றும் திமுக கவுன்சிலர்களிடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து மேயர் ராமச்சந்திரன் நடவடிக்கைகளை முன்கூட்டியே நிறுத்திவிட்டு கூட்டத்தை முடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. மேயர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாநகராட்சி ஆணையர் இளங்கோவன் மற்றும் துணை மேயர் சாரதா தேவி ஆகியோர் கலந்து கொண்டனர். இசையார் அமைப்பு பொதுமக்களுக்கு இடையூறாக இருப்பதாகவும் வாக்காளர் உரிமைகளை பாதிப்பதாகவும் கூறி வார்டு 44 விசிகே கவுன்சிலர் இமயவரம்பன் கவலைகளை எழுப்பியதால் பதட்டம் ஏற்பட்டது. அவர் தனது எதிர்ப்பை பதிவு செய்ய ஒரு பதாகையையும் காட்டினார். சிறிது நேரத்திற்கு பிறகு வார்டு 22 கவுன்சிலரும் அதிமுக கொறடாவுமான சி செல்வராஜ் பல புகார்களை எழுப்பினார். நடந்து வரும் யூ.ஜி.டி பணிகளின் முன்னேற்றம் குறித்து கேள்வி எழுப்பினார். மேலும் புதிய வீட்டு இணைப்புகள் ஏன் வழங்கப்படவில்லை என்று கேட்டார். இதற்கு பதிலளித்த கமிஷனர் இளங்கோவன், கிட்டத்தட்ட 15,000 யுஜிடி இணைப்புகள் ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ளன என்றும் கூடுதல் பணிகள் கட்டம் கட்டமாக முடிக்கப்பட்டு வருவதாகவும் விளக்கினார். திருத்தப்பட்ட வரி அடுக்குகள் குறித்து வார்டு 28இல் எழுப்பப்பட்ட கவலைகளை அவர் மேலும் குறிப்பிட்டார். சந்தைப்பேட்டை பகுதியில் உள்ள 122 குடும்பங்கள் இந்த மாற்றங்கள் தங்கள் வருமானத்தையும் வாழ்வாதாரத்தையும் எவ்வாறு பாதிக்கக்கூடும் என்பது குறித்து நிச்சயமற்றவர்களாக இருப்பதாக கூறினார். இருப்பினும் வார்டு 28 கவுன்சிலர் ஜெயக்குமார், ஏராளமான ஆலைகள் இருப்பதால் இந்த பகுதி வணிக மண்டலமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் அதிக வரி விகிதங்கள் ஏற்படுகின்றன என்றும் இந்த பிரச்சினை ஏற்கனவே தீர்க்கப்பட்டுவிட்டது என்றும் வலியுறுத்தினார். இந்த தெளிவுபடுத்தல் திமுக கவுன்சிலர்களிடமிருந்து ஆட்சேபனைகளை தூண்டியது. அவர்கள் செல்வராஜ் தனது கருத்துக்களை தனது வார்டு தொடர்பான விஷயங்களுக்கு மட்டுப்படுத்த வேண்டும் என்று கோரினர். கருத்து வேறுபாடு விரைவாக அதிகரித்தது. இதன் விளைவாக இரு கட்சி பெஞ்சுகளுக்கும் இடையே உரத்த வாக்குவாதம் ஏற்பட்டு கூட்டத்தை சிறிது நேரத்தில் குழப்பத்தில் ஆழ்த்தியது. நிலைமையை சமாளிக்க முடியாததால் மேயர் ராமச்சந்திரன் தலையிட்டு கூட்டத்தை இடைநிறுத்தினார். கலைந்து செல்வதற்கு முன் தேசிய கீதத்தை பாடி முடிக்குமாறு அவர் உத்தரவிட்டார். இடையூறு இருந்தபோதிலும் நிகழ்ச்சி நிரலில் பட்டியலிடப்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் யாதவமூர்த்தி ஊடகங்களுக்கு அதிருப்தி தெரிவித்தார். நிர்வாகம் கூட்டங்களை திடீரென முடித்து போதுமான விவாதத்தை அனுமதிக்காமல் தீர்மானங்களை நிறைவேற்றியதாக குற்றம் சாட்டினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.